வணக்கம் நண்பர்களே, ராக்ஸ்டார் தமிழ் லாக்ஸில் இருந்து இன்னைக்கு நம்ம என்ன பைக்கை பற்றி பார்க்க போகிறோம்னா ஆம்பியர் நெக்ஸஸ் எலக்ட்ரிக் ஸ்கூட்டரை பற்றி தான் பார்க்க போகிறோம். இதோட எக்ஸோரூம் ப்ரைஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸாக கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 3 கிலோவாட் பேட்டரியும் 136 கிலோமீட்டர் ரேஞ்சு கொடுக்கக்கூடிய பைக்காகவும் இது வந்து உங்களுக்கு நெக்ஸஸ் ஸ்கூட்டர் வந்து அமையுது. இந்த இதில் பார்த்துக்கிட்டிங்கன்னா இப்போ நார்மலாக உங்களுக்கு இந்த பைக்கு பற்றின ஃபுல் டீட்டெயில் உங்களுக்கு தெரியணும்னா நம்ம வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்கள். இதோட ரைடிங் எடுத்துக்கிட்டிங்கன்னா காஷ்மீர் டு கன்னியாகுமரி வரைக்கும் டெஸ்ட் ட்ரைவ் பண்ணி பார்த்துட்டாங்க. எந்த வித ஃபால்ட்டும் கிடையாது. நல்லா சக்ஸஸ்ஃபுல்லாக இந்த ரைடை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. இதில் வந்து எஸ்டி வேரியண்ட்டில் உங்களுக்கு டச் ஸ்க்ரீன் கொடுத்துருக்குறாங்க. டச் ஸ்க்ரீன் மட்டும் இல்லாமல் ப்ளூடூத் வந்து நீங்கள் ஈஸியாக கனெக்ட் பண்ணுற மாதிரி அவைலபிள் கொடுத்துருக்குறாங்க. பிஎம்எஸ்எம் மோட்டர் 4 கிலோவாட் பேட்டரி வித் 4 ரைட் மோட்ஸில் இது அவைலபிளாக இருக்குது. இப்போ 2 வேரியண்ட்டில் 2 ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. இஎக்ஸ் வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,10,000 ரூபா இஎக்ஸ் வேரியண்ட்லையும், இது மட்டும் இல்லாமல் எக்ஸ்டி வேரியண்ட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 1,20,000 ரூபா எக்ஸோரூம் ப்ரைஸாகவும் இதை கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் இதில் 4 கலர்ஸ் வந்து அவைலபிளாக கிடைக்கி. சாங்ஸர் அக்வா, லூனர் ஒயிட், இந்தியன் ரெட் அண்ட் ஸ்டீல் கிரேன்னு ஒரு 4 கலர் இதில் வந்து இந்த மாடலில் வந்து அவைலபிளாக இருக்குது. இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ரியர் சஸ்பென்ஸ் ஆக்சுவலி முன்னாடி பார்த்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு டிஸ்க்கு பிரேக் அவைலபிளாக இதில் இருக்குது. இதோட ஃபுட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு போதுமான அளவு ஃபுட் ஸ்பேஸ் இது அவைலபிளாக இருக்குது. எல்இடி லைட்டிங் வந்து ஸ்டாண்டர்டாக கொடுத்துருக்குறாங்க. இந்த ஸ்கூட்டரோட சீட் எடுத்துக்கிட்டிங்கன்னா 712 mm லாங்கும் சீட் ஹைட் இதில் அவைலபிளாக இருக்குது. இது உங்களுக்கு உட்காந்து போகிறதுக்கு ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் இருக்கான்னு கேட்பீங்க. இது கிரவுண்ட் கிளியரன்ஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 170 mm கிரவுண்ட் கிளியரன்ஸ் இதில் இருக்குது. இது மட்டும் இல்லாமல் ஃப்ளோர் போர்ட் ஸ்பேஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா 235 mm இதில் கொடுத்துருக்குறாங்க. இது மட்டும் இல்லாமல் நார்மல் பைக்கில் 8 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க, இல்லை 10 இன்ச் வீல் கொடுத்துருப்பாங்க. இந்த நெக்ஸஸ் பைக்கில் உங்களுக்கு 12 இன்ச் வித் அல்லாய் வீலோட கொடுத்துருக்குறாங்க. 7 இன்ச்சு டச் ஸ்க்ரீனு வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டி இருக்குது. இந்த இஎக்ஸ் மோடில் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு 7 இன்ச்சு வந்து டச் ஸ்க்ரீன் வராது. 6.2 இன்ச் டச் ஸ்க்ரீன் எல்சிடி ஸ்க்ரீனாகவும் இதில் கொடுத்துருக்குறாங்க. இதோட இது மட்டும் இல்லாமல் இதில் மியூசிக் கேட்டுக்கலாம், சார்ஜிங் ஸ்டேட்டஸ் என்னன்னு பார்த்துக்கலாம். இதில் வந்து நிறைய வசதி வந்து உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது. இதில் 4 மோடு சொல்லியிருந்தேன்ல, 4 மோட்ஸ் பார்த்துக்கிட்டிங்கன்னா இதில் ஈகோ மோடு, சிட்டி மோடு, பவர் அண்ட் லிம்ப் ஹோம் மோடு வித் அடிஷ்னலாக உங்களுக்கு இந்த இதில் ரிவல்ஸ் மோடு, இந்த மாதிரி ஒரு 4 மோடு அவைலபிளாக இருக்குது. இது வந்து 93 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு அதில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் சிட்டி கேப் ஸ்பீடுன்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா சிட்டி மோடு நீங்கள் போட்டு ஓட்டுறப்ப 63 கிலோமீட்டர் ஸ்பீடு இதில் கிடைக்கிது. ஈகோ மோடில் நீங்கள் வந்து மெயின்டைன் பண்ணுறப்போ உங்களுக்கு மைலேஜே அதிகமாகுது. டாப் ஸ்பீடு உங்களுக்கு ரொம்ப வந்து நார்மலாக உங்களுக்கு 42 கிலோமீட்டர் டாப் ஸ்பீடு இதில் கொடுத்துருக்குறாங்க. ஆம்பியர் நெக்ஸஸ் ரேட்டுங்கிறது வந்து 16 டிகிரிஸ் 4 கிலோவாட் பேட்டரியோட வருது. இதோட சார்ஜிங் டைம் மெயினே இதுதான், இந்த சார்ஜிங் டைம் தான். இப்போ நார்மலாக மற்ற பைக்கில் பார்த்துக்கிட்டிங்கன்னா சார்ஜிங் போடுறதுக்கு 5 மணி நேரம் 6 மணி நேரம் வந்து கொடுக்குறாங்க. ஆனால் இவங்க வந்து பேட்டரிலையும் வித் சார்ஜிங்கில் ஃபாஸ்ட் சார்ஜர் இதில் இருக்குது. ஃபாஸ்ட் சார்ஜர் வித் டைமிங் பார்த்தீங்கன்னா 3 hours 30 minutes சார்ஜிங் வந்து இதில் இருக்குது. மற்ற வண்டியை காட்டிலும் இந்த வண்டியில் வந்து உங்களுக்கு ரொம்ப ஃபெசிலிட்டி இதில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதோட ரைடிங் மோடு, இது நம்ம ரைடிங் போகிறப்போ, நம்ம லாங் ட்ராவல் போகிறப்போ நமக்கு சொகுசாக இருக்கிற மாதிரி நமக்கு நிறைய ஃபெசிலிட்டி இதில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. இதில் மட்டும் இல்லாமல் நம்ம லக்கேஜ் கேரி பண்ணுறதுக்கு உங்களுக்கு போதுமான ஸ்பேஸ் வந்து இதில் அவைலபிளாக இருக்குது. இதில் நமக்கு டச் ஸ்க்ரீன் வர்றதுனால நமக்கு வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் எல்லாமே டீட்டெயிலாக இதில் நீங்கள் இப்போ ஈஸியாக தெரிஞ்சுக்கலாம். நண்பர்களே, இந்த வண்டியை பற்றின ஃபுல் டீட்டெயில் நம்ம பார்த்தோம். ஒவ்வொரு லுக்குமே உங்களுக்கு ஒரு கலரில் இதில் ஒரு 4 கலர் இதில் அவைலபிளாக கொடுத்துருக்குறாங்க. எனக்கு இதில் வந்து கிரே கலர் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. உங்களுக்கு என்ன கலர் பிடிச்சிருக்குன்றது கண்டிப்பாக மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பார்க்குறவங்க கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இதில் ஒயிட் கலர் அவைலபிளாக இருக்குது, ரெட் கலர் இருக்குது, கிரே கலர் இருக்குது. இது போக உங்களுக்கு 4 கலர் வேரியண்ட்டில் இந்த பைக் வந்து வருது. கிலோமீட்டர் எடுத்துக்கிட்டாலும் உங்களுக்கு 136 கிலோமீட்டர் ரேஞ்சு கிடைக்கி. ஒரு சார்ஜ் போட்டாலே போதும், நீங்கள் பயப்பட வேண்டிய தேவையே இல்லை. இப்போ திடீர்னு உங்களுக்கு 20 பாயிண்டில் வர்றப்போ உங்களுக்கு ஹோம் டவுன் உங்களுக்கு ஸ்பீடு குறைஞ்சி ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் வீட்டுக்கு போகிற அளவுக்கு ஒரு மினிமம் ஸ்பீடில்
நமக்கு இது வந்து ஆக்டிவேஷன் கொடுத்துருக்குறாங்க. இதில் உங்களுக்கு நிறைய ஃபெசிலிட்டி இருக்குது. பிறகு என்னங்க, சீக்கிரம் நம்ம ஷோரூமுக்கு போய் இந்த வண்டியை புக் பண்ணுங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். சில்லு சில்லுன்னு நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம்.